அதாவது ஒரு கிளாஸில் 20 குழந்தைகள் ஒரே ஆச்சாரியன் கீழே படித்தாலும் ஏதாவது ஒன்று தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும். பாகவதம் வாங்கிடுது. பாகவதத்துலேருந்து ஓரளவுக்கு சொல்லுங்கன்னா நம்ம சொல்லிவிடுவோம். ஒரு 18,000 ஸ்லோகம், ஒரு 12 ஸ்கந்தங்கள். ஓஹோ, 10வது வந்துடுத்துனா தசமஸ்கந்தம்னா எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணாவதாரம். 11வது ஸ்கந்தம்னா தெரியும் கிருஷ்ணாவதாரம். 12 முடிய போகிறது கிருஷ்ணாவதாரம், ஹம்சாவதாரம் வரப்போகுது. எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இதே மற்ற புராணங்கள் பேர் நம்ம தெரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கு பாருங்க. இப்போ பாகவதம் சொல்லிவிடுவோம், சிவபுராணம் சொல்லிவிடுவோம், ஏதோ காருட புராணம் சொல்லிவிடுவோம், இதெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு சொல்லிவிடுவோம். யார்கிட்ட சொன்னால் இப்போ யார் கேள்வி கேட்டா பாகவதத்தில்? பரீட்சித்து கேள்வி கேட்டார். யார் பதில் சொன்னா? சுகபிரம்மம் பதில் சொன்னார். சரி, இப்போ பாத்ம புராணத்தில் யார் கேள்வி கேட்டா? சார், முதல்ல இந்த புராணத்துக்கு பேரே கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்கள் கேள்வியே படுறோம். நீர் அதில் வேற ஒரு கேள்வி யார் கேள்வி கேட்டான்னு வேற கேட்குறீங்க. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, மற்றைய புராணங்களுக்கும் அவ்வளோ பெருமை உண்டு. வியாசாச்சாரியாளுடைய அனுகிரகம் பெற்றது தான் எல்லா புராணமும். அது என்னவோ பாகவதத்துக்கு ஒரு தனி சிறப்பு. அந்த பாகவதத்தை பரீட்சித்து எப்படி கேட்டானோ, நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றியதுன்னு சொன்னால் கம்பைல் பண்ணது ஸ்லோக ரூபமாக வியாசாச்சாரியாள். ஆனால் அதை காலக்ஷேப ரூபமாக சொன்னவர் சுகபிரம்மம். குழப்பிக்க கூடாது. யார் பாகவதம் சொன்னான்னு கேட்டால் சுகபிரம்மம், ஆனால் பிராக்கெட்ஸில் வியாசர்னு போட்டுக்கணும். வியாசர் அப்பா தான், ஆனால் அதை இயற்றியவர் வியாசர். அதை விஸ்தாரணம் பண்ணி அதை சொன்னது. இப்போ ஓரளவுக்கு 1980s 90s இருந்த மகனியர்கள்லாம் போய் கேட்டால் நாராயணியத்தை சொன்னது யாருன்னு கேட்டால் எல்லாரும் அனந்தராம தீட்சிதன்னு சொல்லுவா இல்லையா? ஆனால் அது பிராக்கெட்ஸில் நாராயண பட்டதிரில், ஏன்னா இயற்றியது அவர். ஆனால் அப்பேற்பட்ட பெருமை அனந்தராம தீட்சிதர்வாளுக்கும் உண்டு. ஏன்னா அதை லோகம் முழுக்க பரப்பினவர். யோசிச்சு பாருங்களேன், இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, அது இருக்குது, எதுவுமே இல்லாத காலத்தில் பரப்பியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நாங்கள் பரப்புறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் வருதுங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, யூடியூப்பில் வருது, சவுண்ட் க்ளவுடில் வருது, ட்விட்டரில் வருது, 1008 விஷயங்களில் வருது, இது மேகசீனில் வருது. இதெல்லாம் மீறிண்டு நம்ம வராமல் இருக்கோம் வேற. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெரிய காரியம் பண்ணவர் சுகபிரம்மம். அந்த சுகபிரம்மம் சாதித்த ஸ்ரீமத் பாகவதத்தை, புராணத்தை, அதை பரிபூர்ணமாக ரசித்து கேட்டு அனுபவித்தவர் பரீட்சித். அர்ஜுன குலத்தில் வந்தவர். அர்ஜுனன் பிள்ளை அபிமன்யு, அபிமன்யு பிள்ளை பரீட்சித்து, பரீட்சித்துக்கு பிள்ளை ஜனமேஜயன். அப்பா பாகவதம் கேட்டார், பிள்ளை மகாபாரதம் கேட்டான். என்ன ஒரு பரம்பரை பாருங்க இல்லையா? அப்பேற்பட்ட அதில் அர்ஜுனன் எதை கேட்டானா, அவன் சாக்ஷாத் கிருஷ்ணருடைய இருந்திருக்கான், அவனும் கேட்கணுங்கிறதே இல்லை. அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாளாக ரசிப்பது ஒரு வழக்கம். அது 7 நாள் தான் சொல்லணுங்கிறதுலாம் ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. அது எவ்வளவு நாள் வேணாலும் பாராயணம் பண்ணலாம், பண்ணிகிட்டே இருக்கலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம பெரியவாள்லாம் அது ஒரு செட் ஆஃப் 7 days அப்படின்னு அதை வச்சுட்டுருக்கா. அதனால் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சப்தாகம் அப்படின்னு கொண்டாடுறது வழக்கம். இந்த சப்தாகத்தில் ஒரு விதிமுறை உண்டு. இந்த நாள் கார்த்தால் எழுந்து இவ்வளவு ஸ்லோகங்கள் சேவிக்கலாம், இதான ஒன்று ஒரு உபன்யாசம் இருக்கும். இதில் 2 விதம் உண்டு. நிறைய பத்ததிகளில் ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு உபன்யாசம், ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு உபன்யாசம், ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு உபன்யாசம் ஒரே நாளில். சில இடங்களில் எப்படின்னா எல்லா ஸ்லோகமும் சொல்லி முடித்த ஒன்று உபன்யாசம். அடியன் 2வது ரகத்தில் தான் இருக்கேன். ஏன் நான் இது சொல்ல வரேன்னா, நிறைய இடத்துல சப்தாகத்துக்கு போகிற இடத்துல இப்போ முழு நாளும் உட்காத்தி வச்சு ஒரு மணி நேரம் உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தால் அது பேச்சில் கொஞ்சம் கஷ்டமாக போய்டுறது. அதனால் உபன்யாசத்தை சேர்த்து அடியன் சொல்லுவது வழக்கம். பல பேர் உபன்யாசத்தை நடு இன்டர்வெல்ஸை சொல்கிறதா வச்சுட்டுருக்கா, அதுவும் உத்தமம். ஆனால் அதில் அடியன் இது வரைக்கும் பாகவத சப்தாகம் பண்ண வரைக்கும் சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன், என்னைக்கு தான் இந்த கிருஷ்ணாவதாரம் வருமோன்னு ஆகிடும். இவர் திரௌண்யஸ்ய விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குருபாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதியாத்த சக்கரஹா மாதுஷ்சமேத சரணம் கதாயான்னு கேட்டார். என்னவோ என்னை காப்பாற்றினது கிருஷ்ணராம். அந்த திரௌண்யஸ்திர, திரௌணின்னு சொன்னால் துரோணனின் பிள்ளை அஸ்வத்தாமா, திரௌண்யஸ்திர அவன் போட்ட அபாண்டவாஸ்திர பிரயோகத்தினால் நான் அழிய வேண்டிய காலம் வரும்போது என்னை காப்பாற்றினது கிருஷ்ணராம். அந்த கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு இவன் கேட்டான். இதுக்கு சுகபிரம்மம் தசமஸ்கந்தத்தை மட்டும் சொல்லியிருக்கலாம். இவர் ஆரம்பிச்சுட்டார் எப்படி உலகம் தோன்றியது, அதில் அஷ்டாங்க யோகம் என்ன, அதில் தக்ஷயஜ்யம் எப்படி பண்ணார், அதில் அப்புறம் என்ன துருவ சரித்திரம், பிருத்து சரித்திரம், அந்த சரித்திரம், இந்த கஜேந்திர மோக்ஷம், வாமனாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம்னு சொல்லி
அவனுக்கு போரும்னு ஆயிடுத்து. எதை நம்ம கேட்டோம், எது உபன்யாசத்துலேயே அப்படி ஆகும். இன்றைக்கி மகாபாரதம் கேட்க வந்திருக்கோமேனு கொஞ்சம் நாளைக்கு தெரியவே தெரியாது பாருங்கள். இப்போ பாகவதம் சொல்ல நிறைய பேர் வந்தவா சந்தேகப்பட்டுருவா, மகாபாரதம் தானே சொல்லிட்டு இருந்தா, இவர் என்ன பாகவதம் சொல்லிட்டு இருக்காருன்னு. அதே எண்ணம் தான் இங்கே பரீட்சித்தும் தவிச்சுட்டு இருக்கார். இவர் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லாமல் என்னத்தையோ உட்காந்து சொல்லிட்டு இருக்காரே. இது டு கிரியேட் த எக்ஸைட்மெண்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போவுமே பாருங்கோ, ஒரு படத்தை போடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், ட்ரெய்லர்னு ஒன்று போட்டுருவான். ட்ரெய்லர் போட்டுட்டு இன்னும் 10 நாட்களில் கவனித்து கொண்டிருங்கள், 9 நாள் தான். அப்போ நமக்கு ஆவல் வரும், வாங்கிடுங்கோ டிக்கெட் வாங்கிடுங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்று அதெல்லாம் பார்த்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பாவம் சுகபிரம்மம் மன்னனம் நினச்சார். ஆனால் உபன்யாசம் சொல்கிற வாழ்க்கை எங்களுக்கு போரும் ஆகிடும். இன்றைக்கி தான் இந்த கிருஷ்ணாவதாரம் வருமோ, இன்றைக்கி தான் இந்த காளிங்க நர்த்தனம் சொல்ல போகிறோமோ, இன்றைக்கி தான் கோவர்தனோத்தரத்தை சொல்ல போகிறோமோன்னு ஆகிடும். அதே ஸ்டேட்டு தான் மகாபாரதத்துலேயும். மகாபாரதத்தில் போன வருஷம் 5 நாள் உத்தங்கரை பற்றி பார்த்தோம், வேதனை பற்றி பார்த்தோம், கருட வாக்கியானத்தை பார்த்தோம். எப்படி சந்தனு மகாராஜா கங்காதேவியினிடம் தன் அன்பை சொன்னாருங்கிறத பார்த்தோம், எப்படி அவள் பெத்தெடுத்தாங்கிறத பார்த்தோம், எப்படி அவர் தேவவிரதன்லேருந்து பீஷ்மன் ஆறாருங்கிறத பார்த்தோம். அவருடைய சித்தியாக இருக்கக்கூடிய சத்யவதி எப்படி அவள் அப்பா சந்தனுவை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறத பார்த்தோம். அவள் எப்படி விசித்திர வீரியன் சித்ராங்கதனை ஈண்டெடுத்தாள், அந்த விசித்திர வீரியன் எப்படி மரித்தான், சித்ராங்கதன் எப்படி மரித்தான், அம்பிகை அம்பாலிகை எப்படி கல்யாணம் பண்ணி வச்சா, அவள் எப்படி வியாசாச்சாரியாள் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்தா, இந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்தது, காந்தாரி எப்படி கல்யாணம் பண்ணிட்டா, அவள் எப்படி யூசுவை பெற்றெடுத்தா, 100 பிள்ளையை பெற்றெடுத்தா, ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா, பாண்டு எப்படி குந்தியை கல்யாணம் பண்ணிட்டார், மாதிரியை கல்யாணம் பண்ணிட்டார், எப்படி 3 2 5 குழந்தைகளை பெற்றெடுத்தார், எப்படி அவள் குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து வந்தார்கள், எப்படி பாண்டு மரித்தான், எப்படி அவள் துரோணாச்சாரியர்கிட்ட பாட்டம் பயின்றார்கள், எப்படி கிருபாச்சாரியார்கிட்ட பாடம் பயின்றார்கள், எப்படி அந்த பாடம் பயிலும் போது கர்ணனை பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிட்டியது, எப்படி ஏகலவ்யனை காட்டில் பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிட்டியது, எப்படி அவர் லாக்ஷாகிரகம் சென்றார்கள், எப்படி தப்பித்தார்கள், விதுரர் எப்படி தப்பிக்க வச்சார், எப்படி அவ ஏகசக்கரா நகரத்துக்கு போனா, எப்படி பகாசுரனை கொன்னா, எப்படி திரௌபதி ஸ்வயம்பரத்துக்கு வந்தா அப்படின்னு பார்க்குற வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவும் 7 நாள் எடுத்து 5 சேர்த்து 7. இன்னும் கிருஷ்ணர் வரல. இன்றைய நாள் நேற்றே வந்துட்டார் கொஞ்சம், ஆனால் இன்றைக்கி தான் முக்கியமான நாள். அதனால தான் எப்படி பாகவதத்தில் அந்த ஜன்மம் கிருஷ்ணருடைய ஜனனம் ஏற்படும் போது எல்லாரும் கொஞ்சம் ப்ரெசென்ட் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் கொடுப்பாளோ, அதே மாதிரி இன்றைக்கி நாராயணியத்தை சொல்லி ஆரம்பித்தேன். ஏன்னா இன்றைக்கி கிருஷ்ணர் வந்துவிட்டார். எப்பவுமே கிருஷ்ணர் வந்துவிட்டார்னா எக்ஸைட்டிங் ஆகிடும் மகாபாரதம். அவர் தான் இனிமேல் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இது வைக்க ஸ்ட்ராட்டஜி யாருன்னே தெரியாது, ஹூ இஸ் த அட்வைசர்னே நமக்கு தெரியாது. இனிமேல் கிருஷ்ணர் வந்தோடனே எல்லாம் அதன்படி நடக்க ஆரம்பிக்கும். நேற்று கிருஷ்ணர் வந்த ஒரு பிரக்கிரியையை அனுபவித்தோம். எப்படின்னா, திரௌபதியின் ஸ்வயம்வரத்தில் திரௌபதி பார்த்து கொண்டிருந்தாள். யாரெல்லாம் வந்திருக்கா, அவள் நேற்று தானே பிறந்திருக்கா, உங்களுக்கு அர்த்தம் தெரியுறது இல்லையா, நேற்று தான் அவள் பிறந்திருக்கா, அவளுக்கு யாரையும் தெரியாது. அக்க சகிகள்லாம் சொல்கிறா, இவன் மகத தேசத்து ராஜா, இந்த தேசத்து ராஜா, அந்த தேசத்து ராஜா. அப்போ கிருஷ்ணரை எடுத்து காண்பிப்பதாக வில்லிபுத்துரார் பாரதத்தில் எடுத்து சொல்கிறார். இவன் தாமா எதுகுலத்துக்கு நாயகன், இவனே கண்ணன், இவன்தான் மலையை தான் கொடையாக பிடித்தவன், காளிங்கன் மீது நர்த்தனம் செய்தவன், இதெல்லாம் சொல்கிறான். இதை சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அவள் திரும்பி பார்க்குறா. இவ திரும்பி பார்க்குற சமயத்தில் பஞ்சபாண்டவாள் அந்தணர்கள் ரூபத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு பலராமர் கேட்குறார், இவா யாருன்னு. அப்போ பகவானுடைய சோதிவாய் திறந்து மகாபாரதத்தில் வந்த முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சசம்ச ராமாய யுதிஷ்டிரம் ச பீமம் ச ஜிஷ்ணும் ச யமௌ ச வீரௌ ஷனை ஷனைஸ்தான் பிரசமீக்ஷ்ய ராமோ ஜனார்தனம் பிரீதமன ததர்ஷஹ. இந்த முதல் ஸ்லோகத்திலேயே மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய பங்கு என்னங்கிறது தெரியுது. என்ன ஸ்லோகம் எடுக்கிறார், அதோ யுதிஷ்டனை பாத்தியா, அதோ பலசாலியா ஒருத்தன் இருக்கானே பீமனை பாத்தியா, அதோ அர்ஜுனனை பாத்தியா, அதோ நகுல சகதேவாளை பாத்தியா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேசிகன் ஒரு வார்த்தை சாதிச்சார், பஞ்சவரை பலவகையில் காத்தார் வந்தார் அப்படின்னார். அந்த பஞ்சபாண்டவாளை ரக்ஷணம் பண்ணுறதே ஒரே காரியமாக வச்சுட்டு பகவான் வந்தாராம். அப்பேற்பட்ட அவன் கிருஷ்ணனாக இருக்கச் செய்தே கிருஷ்ணா என்று கொண்டாடப்படக்கூடிய திரௌபதியை தான் மணக்க வேண்டும் என்று நினைத்தான். ஸ்வயம்வரத்தில் ஜெயித்தான், அவளை மணந்தான், தாயிடம் எடுத்து சென்றான். அப்போ தாய் பகிர்ந்து கொள்ளன்னு சொல்ல இது எப்படி நடக்கும் என்று கேட்க, அப்போ வியாசாச்சாரியால் வந்து பூர்வ சரித்திரங்கள் 2 ஜன்மாக்களின் கதையை சொல்ல, அப்போ யுதிஷ்டிரனும் இந்த மாதிரி 2 விஷயம் முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அது இந்த கதையில் சொல்லும்போது ஒரு 2 விஷயம் விட்டு போயிடலாம், இல்லாட்டா அடுத்த நாள் சொல்லணும்னு வச்சுருக்கலாம். இப்போ ப்ரெசிடென்ட் அப்படின்னு ஒன்று உண்டு.
ப்ரெசிடென்ட்னா ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி நடந்திருக்கணும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, எழுதும்போது அந்த ஜட்ஜ் நீதிபதி சொல்லுவார், ஐ எம் ரெஃபரிங் டு த கேஸ் ஆஃப் 1973 அலகாபாத் ஹை கோர்ட், த ஜட்ஜ்மெண்ட் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். இது எதுக்கு சாமர்த்தியம்னு சொன்னால், இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறத யாராவது கேள்வி கேட்டால் அவர் சொல்லுவார், என்ன நீ கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, 1973 ஒருத்தர் கொடுத்துருக்கா இல்லையா, அவனை போய் கேள்வி கேளும்பார், கொடுத்தவர் போயிட்டு இருப்பார். அது ப்ரெசிடென்ட்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தே ஷுட் பி சம் எக்ஸாம்பிள் பிஃபோர். இப்போ ஒரு ஆற்றுல போய் கேட்குறோம், உங்கள் ஆற்றுல கொலு வைப்பேளா? இல்லை எங்கள் மாமியார் ஆற்றுல சொல்லிட்டா வைக்கவே படாதுன்னுட்டா. மாமியார் எங்கன்னா போயிட்டுருப்போம். இப்போ மாமியார் நிஜமாகவே சொல்லியிருக்காளா இல்லையானே தெரியாது. எங்கள் ஆற்றுல வழக்கம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா, அந்த வழக்கம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறது தான் சூத்திரம்னு பேர். இப்போ நம்ம அபிவாதையை சொல்லும்போது யாரும் தலையாட்ட மாட்டேங்கிறா. அபிவாதையை தப்பி ஏதோ ஒரு இடத்த சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பை மிஸ்டேக் வந்துடுது நம்ம வாயை திறந்து. அந்த அபிவாதையை சொல்லும்போது பிரவரம்னு ஒன்று சொல்லுவோம், கோத்திரம்னு ஒன்று சொல்லுவோம். கோத்திரம்ங்கிறது லார்ஜர் செட், இந்த ரிஷியோடைய குலத்தை சார்ந்தவர். இவர் டிஎன்ஏ என் உடம்புல ஓடுறது, அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர் ரொம்ப கஷ்யப பிரஜாபதியாக இருப்பார். காஷ்யப கோத்திரமும் கஷ்யபருக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது. அருணத்தில் சொல்கிறா, சர்வம் பஷ்யதி கஷ்யபா, எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சவர். நமக்கு ஒன்றும் பார்க்க தெரியாது, ஆனால் கஷ்யப கோத்திரம்னு உண்டுன்னு சொல்லிப்போம். இருக்கட்டும், இப்போ இந்த காஷ்யப கோத்திரத்தில் வந்த அல்மா மேட்டர்னு உண்டு.